இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கத்திரிக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம நீட்டாக தான் போடுவோம். பட் இந்த டைம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு சூப்பரான கிரேவி தான் பண்ண போகிறோம். இது கிரேவியாகவும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் 2, தக்காளி 2 அதே மாதிரி சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நல்லா வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததும் தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாகும். இந்த டைம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்காமே ஒரு 5 நிமிஷம் வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் முதல்ல கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டு மிளகாத்தூள் இருந்தால் கூட போட்டுக்கலாம். அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது செம்ம ஸ்மெல் வந்துச்சு. சீரியஸாகவே சூப்பராகவே இருந்தது. இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்தக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கொதிக்கட்டும். கொதிச்சக்கப்புறம் ஃபைனல் டச்சாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்தக்கப்புறம் கத்திரிக்காய் இருக்கா மாதிரியே தெரியாது. உங்கள் வீட்டில் யாருக்காவது கத்திரிக்காய் பிடிக்கலனா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.